ஒரே ஒரு வழிதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன வழி தெரியுமா? அது என்ன வழி? ஒருத்தர் தான் அந்த அப்படியே பேஸ் வாய்ஸ்ல ஜெபம் அப்படின்ற. ஆமென். மத்தவங்களுக்கு எல்லாம் வர மாட்டேது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒரே ஒரு வழி ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ ஜெபித்தா நீ ஜெயம் பெறுவாய். நீ ஜெபித்தா உன் துன்பம், துயரம், கலக்கம் மாறும், பயங்கள் மாறும். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஜெபம் என்கிற ஆயுதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபத்துல ஆண்டவரிடத்துல வளர்ந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறோம். கேள்வி கேட்கிறோம், பிரச்சனை வருது, கலங்குகிறோம், ஆனா ஜெபிக்க தான் மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். நீங்க ஜெபித்தா ஜெயம் பெறுவீர்கள். நீங்க ஜெபித்தா ஜெபம் தேவனோடு நாம் இணைவதற்கு, தேவனோடு நாம் பேசுவதற்கு ஒரு வழியாக, ஒரு ஆயுதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி இன்னைக்கு போன் கால் மூலமா எல்லாரோடு தொடர்பு கொள்றோமோ, ஆமென், அது போல ஒரு ஜெபத்தின் வாயிலாக பரலோக தேவனிடத்திலே நாம் பேசுவதற்கு தேவன் இந்த ஜெபத்தை தான் ஒரு வழியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரோடு பேச போறீங்க? சொல்லுங்க, பரலோக தேவன். ஆமென். இங்க இருக்கிற நெட்வொர்க் எல்லாம் சிறிது நேரம் அவர் என்னவா இருக்கிறார்? நெட்வொர்க் வெளியில இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளலாம். இந்த லைன் பிஸியா இருக்குது. அல்லேலூயா. நிறைய வரும். ஆமென். சில பேர் அவுட் ஆஃப் ஆர்டர்னே இருக்கும், சில பேர் கால் வசதியே இல்லைன்னு சொல்லும். தேவனோடு நீங்களும் நானும் பேசுவதற்கு எந்த நெட்வொர்க் தடையும் இல்லை. ஆமென். நீங்க எப்ப வேணாலும் அவரோடு பேசலாம். அப்பான்னு கூப்பிட்டா உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பான். ஆண்டவரே நீங்க கூப்பிடும் போதெல்லாம் உங்க ஜெபத்தை அவர் கேட்பதற்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 41 சங்கீதக்காரன் இப்படி குறிப்பிட்டு எழுதுகிறார். வேகமாய் வாசிங்க. சங்கீதம் 41. கர்த்தரிடத்தில் பொறுமையுடன் காத்திருந்தேன், சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார். கர்த்தரிடத்தில் நான் பொறுமையாய் நான் காத்திருந்தேன், கர்த்தர் என் கூக்குரலை. அல்லேலூயா. ரொம்ப அழகா தாவீது நிறைய இடங்கள்ல ஜெபத்தை குறித்து அழகா எழுதுகிறார். தாவீது ஏன் ஆண்டவருக்கு பிரியமானவன் சொன்னா, அவன் ஜெபிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு அதிகமாய் நான் பேசவே விரும்புகிற ஒரு காரியம், ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார். அல்லேலூயா. நம்முடைய சபை, நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கிற விசுவாசிகளா மாற. அல்லேலூயா. வாசிங்க. பிரசங்கி எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்குமே. போதும், கவனிங்க. இங்கு பிரசங்கி சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு இருப்பு ஆயுதம், ஒரு நல்ல வெட்டுக்கத்தியே வச்சுக்கோங்க. ஒரு கோடாரியோ அல்லது ஒரு கடப்பாரையோ வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். மரத்தை வெட்டக்கூடிய ஒரு கத்தி, வெட்டு கத்தி வச்சுக்கோங்க. அது மழுங்கலாக இருக்கும், ஆனால் துருப்பிடித்து அது சரியா ஷார்ப் பண்ணாம ஒரு மழுங்கி போய் இருக்குமானால் அதுல எவ்வளவு வெட்டுவீங்க? அதுலதான் சொல்றாரு, ஒருவேளை நீ அப்படியே அதை வெட்டினா அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதான் இருக்கும். அல்லேலூயா. அந்த மொக்கையான கத்திய வச்சு, மழுங்கி போன கத்திய வச்சு,
துருப்புடிச்ச கத்திய வச்சு நீ வேக வேகமாய் வீசி வீசி வெட்டினாலும் அங்க எங்கேயும் வெட்டுப்படவே, நீ பலத்தை தான் பிரயோகிக்க வேண்டியதா இருப்பாயே தவிர நீ குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவாயானால் அதுல எந்த காரியமும் நிறைவேறுகிறத நாம் பார்க்கவே, ஒரு வெட்டு கூட அங்க இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து தான் பிரசங்கி எழுதுகிறார். உன் ஆயுதம் எப்படி இருக்கணும்? மழுங்கலா இருக்கக்கூடாது, அது தீட்டப்பட்டதா இருக்க வேண்டும். சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் என்கிற ஆயுதம் எப்பொழுதும் தீட்டப்பட்டு இருக்கா. மழுங்கலா இருக்குவானா? ஆமென். அல்லேலூயா. நீ எவ்வளவு பிரயோகித்து அல்லது எவ்வளவு பலத்தை செலவழித்து இதை செய்ய ஆண்டவர் அதை செய்ய ஆண்டவர் கேட்டாலும் அதுல எந்த மாற்றத்தையும் எந்த பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ளவே. அல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க, ஆனா எல்லாத்திலையும் பங்கெடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அல்லேலூயா. அதுல எந்த பிரயோஜனம் இல்ல. உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன காரியம் வேண்டுமோ, நீ எதில விடுதலை பெற வேண்டுமோ, தேவனோடு நீ ஐக்கியப்பட வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதமான வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லாம எந்த வெற்றியும் நாம் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. உன் ஜெபம் எனக்கு தீட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா, தீட்டப்பட்ட ஒரு ஆயுதமா இருக்குமானா நீ செய்யற ஜெபம் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். அல்லேலூயா. தானியேல் எப்பொழுதும் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற அனுபவமுடையவராக இருந்தார். தானியேலுக்கு எதிர்ப்பு இல்லையா? தானியேலுக்கு பிரச்சனை இல்லையா? தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி கலகம் பண்ணலையா? ஆமென். அவனுக்கு விரோதமா வந்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சந்திச்சான். ஆனா அதெல்லாம் எப்படி அவன் வெற்றி சிறந்தான்? அவனுக்கு பிரச்சனை இருந்ததுதான், அவனுக்கு தேவை இருந்தது. ஆமென். எதிர்ப்புகள் இருந்தது. எதிராளிகள் அவருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தாங்க. அவனை கொன்று போட வேண்டும் என்று கூட நினைத்தாங்க. ஆமென். அல்லேலூயா. எப்படி இதையெல்லாம் அவன் மேற்கொண்டான்? ஆமென். சொல்லுங்க, ஜெபம் என்கிற ஆயுதம். 3 வேளையும் தவறாமல் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு தானியேலா இருந்தான். அவன் ஜெபம் ஷார்ப்பா இருக்குது. ஆமென். சொல்லுங்க, அவன் ஜெபம் எப்படி இருக்கு? ஒரு வெற்றிலேயே ஆழமா விழணும். நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அல்லேலூயா, அது காயத்தை உண்டாக்கணும், பாதிப்பை உண்டாக்கணும், பதில் வரணும். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மிகாவேல் தூதன் சொல்றார், ஆண்டவரே உனக்கு என்ன வந்துருச்சு? பதில். ஆண்டவர் கொடுக்க விரும்பிட்டார், உனக்கு பதில் வந்துருச்சு. ஆனா அந்த பதில் வராதபடி என்ன பண்ணிட்டான்? நடுவுல சத்துரு போராடினான். அல்லேலூயா. கபிரியேல் கொண்டு வராரு பதில. ஆமென். மிகாவேல் சண்டை போட்டு, ஆமென், அந்த பதிலை திரும்பவும் தானியேலுக்கு கொடுப்பதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டு வராங்க. கவனிங்க, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஒரு விசுவாசி வெட்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார். நிச்சயமாய் பதில் உங்களுக்கு வரும். தானியேலை விடுவித்தவர். தானியேல் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஆமென். ஜெபம் தான் முதல்ல. எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஜெபத்துல போய் வைக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். தாவீதுனுடைய எல்லா யுத்தத்திலும், தாவீதுனுடைய எல்லா எதிர்ப்புகளும், எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெயம் பெற்றதற்கான ஒரே ஒரு ரகசியம் ஜெபம். ஆமென். ஏன் நீ நானும் வெற்றி பெற முடியல? ஏன் மகிழ்ச்சியா வாழ முடியல? ஏன் தேவனிடத்துல பதிலை உன்னால என்னால பெற்றுக்கொள்ள முடியலன்னா ஜெபிக்காமலே இருக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். நீ என்ன செய்ய போற? ஆமென். உன் முழங்காலை முடக்கி தேவ சமூகத்துல அல்லது உன் வீட்டுல, உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஆண்டவரை நோக்கி உன் தேவைக்காக, உன் பிரச்சனைக்காக நீ ஜெபித்திருந்தா கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார்ல, உனக்கு அற்புதம் நடந்திருக்கும்ல. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம்.
6:10. உம்முடைய ராஜ்யம் 6 வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது மன்னிக்கணும், 6:5. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையாய் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். விசுவாசிய தேவ பிள்ளையே, உன் காரியம் ஜெயமாய் வெளியரங்கமாய் தேவன் உனக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. விசுவாசியே, ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணா நீ ஜெயம் பெறுவாய். ஜெபிக்காம வாழ்க்கையில எந்த விடுதலை மாற்றத்தை பார்க்கவே முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி, ஒரு எழுப்புதலை காண வேண்டுமானால், சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால், தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால், சபையாய் எழும்பி ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து கவலையற்றவர்களா இருக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறதுக்கு மனமே வர மாட்டது, உட்காரவும் முடிய மாட்டது. அல்லேலூயா. ஏன் உட்கார முடியல தெரியுமா? தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் என்ன பண்ணனா காத்திருந்தேன். பொறுமையா காத்திருக்க முடியுதா? இன்னும் இன்றைக்கு வாசித்த சங்கீத பகுதியில் 131ஆம் சங்கீதத்துல ரொம்ப பிடித்த ஒரு வசனம், ரொம்ப அழகா அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் என்ன பண்ணுகிறேன், காத்திருக்கிறேன். ஆமென். 131 வாசிங்க வேகமா. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பாய். ஏன் ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? நிறைய பேருக்கு ஏன் ஜெபம் எனக்கு வர மாட்டுதுன்னா, அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதா, இருமாப்பா இருக்கு. அவருடைய கண்கள் மேட்டிமை நிறைந்துதான் இருக்கிறது. ஆமென். வாசிங்க வாசிங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. இருமாப்புள்ளதல்ல. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றார். எனக்கு மிஞ்சின காரியங்கள்ல நான் எதுலயும் என்ன பண்றது இல்ல, தலையிடுறது. நான் ஒண்ணு செய்யறேன். ஆமென். ஒரு பால் மறந்த குழந்தையை போல கபடற்ற இருதயத்தோடு தேவ சமூகத்திலே ஆத்துமாவை என்ன பண்றேன், நான் அடக்கி தேவ சமூகத்தை நான் காத்திருக்கிறேன். தேவனையும் நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் பெருமைகள் மாறாம, ஆமென், உங்க இருமாப்பு மாறாம தேவ சமூகத்தில் உங்களால என்னால காத்திருக்கவே முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீ தேவ சமூகத்துல வரும்போது தாழ்மையோடு, தாழ்மையின் சிந்தையோடு, இருதயத்தோடு, ஆண்டவரே நீ வரும்போதெல்லாம் கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுகிறார். என் மகளே, என் மகனை, நான் உனக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்க நம்ம விசாரிக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையோடு தேவ சமூகத்துல நீங்க நெருங்கி வர முடிகிறதா? உங்களை நீங்களே ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்க முடிகிறதா? ஆமென். சில பேரு, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல ஜெபம் பண்ண பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நல்ல டைம் கொடுத்து நல்ல நான் என்ன பண்ணேன், ஜெபித்து இருக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண, நல்ல பைபிள் எல்லாம் வாசிச்சிருக்கேன். ஆனா இப்போ என்னால என்ன பண்ண முடியல. ஒருவேளை அப்படி யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, சோர்ந்து போகாது. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ, சத்தமா சொல்லுங்க, மாம்சம், இன்னும் சத்தமா, மாம்சம் ஆவியோ சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அது பரிசுத்தம் உள்ள ஆவி. ஆமென். அது உற்சாகம் உள்ள ஆவி, உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவி, உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவி. ஆமென்.
நீ தேவ சமூகத்துல நீ சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, நீ பலவீனத்தோட இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நீ அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்துல அமர்வாயானால், அல்லேலூயா, உனக்காய் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், உனக்காய் வேண்டுதல் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்றீங்களா, பரவாயில்ல, ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இயேசப்பான்னு மாத்திரம் நீங்க கூப்பிட்டு அவருடைய பாதத்துல அமரும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாம் தீட்டாமல் போவோமானால் நாம் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். ஜெப ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்களும் நானும் எவ்வளவு ஜெப வீரர்கள் என்று நம்மை நாம நிதானித்து பார்க்கணும். நம்ம எவ்வளவு ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையா வீரரா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனை திறப்புல ஆண்டவர் நிற்கும்படி ஒரு மனுஷனை தேடுறாராம், ஒரு மனுஷனை காணுமே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறான். ஒரு மனுஷன் இன்னைக்கு நரகத்திலும் பாதாளத்துல போகிற ஜனங்களை திருப்பும்படி, தடையாய் நிற்கும்படி, ஜபத்துல தேவ சமூகத்துல அவர்களுக்காய் வேண்டுதல் விண்ணப்பம் செய்யும்படியா ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒருவரையும் காண. அல்லேலூயா. தேவன் அங்கலாய்ப்போடு கூட கேள்வி கேட்கிறார். நீ எவ்வளவு ஜபத்துல தேவ தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறவளா இருக்கிறார். எனக்கே நான் ஜோமனி எனக்கு என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. ஆமென். இந்த ஜபத்தை தவிர வேற எந்த ஜபமும் எனக்கு அல்லேலூயா. ஜபம்லாம் மாறும். சொல்லுங்க, ஜபம்லாம் ஜபம் ஜப மொழி. சொல்லுங்க, ஜப மொழி. நீங்க பண்ற அந்த ஸ்டைல் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. எப்பவும் சொல்லி சொல்லி ரெண்டு வார்த்தையிலே ஜெபம் பண்றதெல்லாம் மாறணும். இயேசுப்பாவை நல்லா உயர்த்தி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க, தாவீதை போல துதியுங்க, தானியேலை போல தேவ சமூகத்துல காத்துருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஜெயம் பெறாத காரியங்களை ஜெயம் பெறுவீர்கள். வெற்றி இல்லாத காரியங்களை வெற்றியை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதத்தை சரியா பயன்படுத்து. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. சமாதானம் வேணும், ஒரு மனம் வேணும். கர்த்தர் எனக்கு என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் நீங்க விரும்பினா ஜெபித்து பாருங்க. தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல முழங்காலை முடக்கி ஜெபித்து பாருங்க. உன் முழங்கால தேவ வல்லமை உண்டு, உன் முழங்கால தேவ பலன் உண்டு. உன் முழங்கால் ஜெபத்திற்கு தேவ நிச்சயமாய் பதில் கொடுப்பா. உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவ நிச்சயமாய் பதில் கொடுப்பா. நீங்க நானும் எப்படி ஜெபம் பண்றோம்? அப்படியே அப்பா ஏசப்பாக்கு தெரியும் அந்த அளவையும் ஜெபம் பண்றீங்களா? கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆதி நாட்களில் எல்லாம் நீண்ட முழங்கால் படிட்டு முகம் குப்புற விழுந்து கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, என்னதான் உயர்த்தி முகம் குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு இப்படிதான் தேவனை தொழுது கொண்டாங்க, தேவனிடத்துல ஜெபித்தாங்க. தானியேல் 3 வேளையும் வழக்கமாய் பலகணியை திறந்து ஜன்னலை திறந்து முழங்கால் படிட்டு தேவனை என்ன பண்ணாங்க, ஜெபித்தான்னு பைபிள் சொல்லுகிறது. உங்க முழங்காலும் என்னுடைய முழங்கால் எவ்வளவு முடங்குகிறது? அல்லேலூயா. உங்க முழங்காலை முடக்கி பாருங்க. அடிக்கடி நிறைய இடத்துல நீங்க கூட வாசிருப்பீங்க, மூளை சாதிக்க முடியாதத உங்க முழங்கால்கள் என்ன பண்ணும்? அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. உங்க மூளை, ஆமென், செய்து பாருங்க. ஐயோ எனக்கு வயசாச்சு, எனக்கு முட்டி போட்டாலே அப்படியே தனியா கல்ற மாதிரி வருது, பரவாயில்ல. ஆண்டவர் சமூகத்துல முட்டி போட்டாலும் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. வைராக்கியமாய் முட்டி போட்டு பாருங்க. பிசாசு மாம்சத்தை பலவீனப்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி சோர்வுகளை ஏற்படுத்தி ஐயோ நீ முட்டி போட்டா இது ஆயிரும் அது ஆயிரும் முன்னாடியே உனக்கு சொல்லிடுவான். நீ ஜெபிக்க உட்கார்ந்தால முட்டி போட கூடாது. ஹாயா உனக்கு ஏத்த மாதிரி உட்கார்ந்து கம்ஃபர்ட்டா ஜெபம் பண்ணு. ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்படிலாம் உங்ககிட்டயே பேசுவோம்.
அல்லேலூயா. ஹalleluya. பைபிள் என்ன சொல்கிறது? அப்படி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்குள்ள வைராக்கியப்பட்டு வைராக்கியமுடையவர்களா நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். அல்லேலூயா. முழங்காலை முடக்கி அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க முழங்கால் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். அல்லேலூயா. அண்ணால் கண்ணீரோடு தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாங்க. வெகு நேரம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ள ஒரு ஜெபம். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். ஆமென். கண்ணீர் வர்றதே நீங்க அபூர்வமா இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வரல, ஆத்ம பாரத்தை நினைச்சு கண்ணீர் வரல. ஒரு பெரும் கூட்டம் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்குது, நரகத்தை நோக்கி விழுது, அதை குறித்து நமக்கு கண்ணீர் வரல. ஆமென். வெங்காயம் அறுக்கும் போது கண்ணீர் வருது. உங்க கணவர் ஏதாவது சொல்லிட்டா கண்ணீர் வருது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்றோம்? அல்லேலூயா. அந்த கண்ணீர் எல்லாம் உன்னை பரலோகம் கொண்டு போவே. தேசத்துக்காக கண்ணீர் வடி, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிங்க. ஆமென். ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக கண்ணீர் வடித்து பாருங்க. உன் ஜெபம் கேட்கப்படும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணா கம்பீரத்தோடு ஒரு நாள் அறுக்க தேவன் செய்வார். அல்லேலூயா. சும்மா கண்ணீர் வடிக்காதீங்க. இவங்க திட்டாங்க, அவங்க திட்டாங்க, இவங்க சண்டை போட்டாங்க, அவங்க சண்டை போட்டாங்க, அதுல எந்த பிரயோஜனம் இல்ல. ஆமென். அல்லேலூயா. சண்டை வரும்னா, கேள்வி வரும்னா, எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க. தேவ சமூகத்துல போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நீதி செய்யும்படி தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். கர்த்தருடைய நீதி வெளிப்படும். நம்ம அதை செய்யறது இல்ல, மாம்சத்திலேயே போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன பண்றோம்? நீ பேசுறீங்க, நானும் பேசுறேன், பதிலுக்கு பதில் தான் இருக்கிறோம். விசுவாசியே, தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபத்துல போய் போராடு, கண்ணீரோடு தேவ சமூகத்துல போராடு. ஆமென். முதல்ல சொன்ன முழங்கால்ல இருந்து போராடு. முழங்கால்ல இருந்து போராடின தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தான் முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவை. எதற்கோ கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவருக்காக, தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க கண்ணீர்களுக்கு பதில் உண்டு. ஆமென். மற்றவர்களுக்காக நாம் பரிதபிக்க, மற்றவர்களுக்காக பரிந்து பேச, நாம் ஜெபிக்க எப்பொழுது நாம் ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யோபு தன் இருந்த சூழ்நிலையை மறந்து சொல்ல முடியும். அவனே வேதனையில இருக்கிறான், அவனே பிரச்சனையில தான் இருக்கிறான், வியாதியில இருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய நண்பர்களுக்காக, அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்க என்பதை அறிந்து அவளுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டான், அவர்களுக்கும் விடுதலை கொடுத்தான். யோபினுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? சுயநல ஜெபமா? எப்போ எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி ஜெபம் பண்றோமா? உங்க ஜெபத்தை மாற்றி பாருங்க. ஆமென். ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஆமென். அடுத்து பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபம். சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப எல்லாம் மறந்துட்டோம், வரதே இல்ல. என்னது? இதே 132ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல ரொம்ப அழகா எழுது அவருடைய பொருத்தனை என்ன. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கும் பொருத்தனை பண்ணினேன். என்ன பொருத்தனை பண்ணினார் தெரியுமா? மேல இப்ப வாசிங்க. என் கண்களுக்கு உறக்கத்தையும் வரவிடா விடுவதும் இல்லை என்று வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு ஆணையிட்டு 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க, அப்பதான் நமக்கு புரியும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் தானும் மட்டும் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டுகிற வரைக்கும், அதற்கான ஒரு இடத்தை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகா சொல்றார். அடுத்து
என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு முன்பதாய் நான் என்ன பண்றேன்? ஆணையிடுகிறேன். நான் அதை பொருத்தனை செய்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு யுத்தம் செய்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, ஆண்டவர் வாசஸ்தலமாய் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அதற்கான இடத்தை நான் தெரிந்தெடுக்க வேண்டும். இதை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் தூங்கவும் மாட்டேன். என் வீட்டுக்குள்ள நான் கட்டில ஏறவும் மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? பொருத்தனை பண்ற. ஆமென். ஆணையிட்டு சொல்ற. அப்படின்னா என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் சத்தியமா உண்மையா இத முடிக்கிற வரைக்கும், இந்த இடத்தை சபைக்கென்று ஆலயத்திற்கென்று நான் பார்க்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன்? தூங்க மாட்டேன். நம்ம எப்படிப்பட்ட பொருத்தனை எல்லாம் செய்கிறோம்? பொருத்தனை வரல, ஆமென், அது ஒரு பக்கம். என்னது பொருத்தனை? தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உடையவனாய் தாவீது எப்பொழுதும் இருந்தான். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காகவே அதிகமாய் சொத்துக்களை சேர்த்தான். எதுக்காக? இவன் வீடு மாளிகை பெருசா அரண்மனை கட்டணும்னு அவன் சேர்த்து வைக்கல. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அநேக சொத்துக்களை என்ன பண்ணான்? சேர்த்து வைத்தான். யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் கொலையிடப்படுகிற எல்லாவற்றையும் எல்லாம் சரி பங்காய் பிரித்து கொடுத்து மித்தது எல்லாம் என்னதான்? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு. அப்படிதான் அவன் நோக்கமுடையவனாய், அவன் நோக்கம் தெளிவாய் இருந்தது. சொல்லுங்க, அவன் நோக்கம் தெளிவாய் இருந்தது. நிறைய பேருடைய ஜெபம் செய்யறாங்க, அந்த ஜெபத்துல நோக்கம் என்னவா இல்லை? சரியா? அல்லேலூயா. தாவீது ரொம்ப கவனமா இருந்தான். அவன் எதை ஆணையிட்டானோ, எதை பொருத்தனை செய்தானோ அதுல நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாகவே இருந்தான். கீழ வாசிங்க, நீங்க அப்ப நமக்கு புரியும். 7ஆம் வசனம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து பணிவோம். தாபர ஸ்தலத்திற்குள் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆண்டவரே உமக்காக இடத்தையும் ஆலயத்தை எல்லாம் நான் செய்த பிறகு நீங்க அதற்குள்ள எழுந்தரணும். அவன் நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் விண்ணப்பம் பண்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பொருத்தனை உடையவர்களா இருக்கிறோம்? அதே நம்ம வாசித்தோம், நம்ம பகுதி 1 சாமுவேல்லையே இன்னைக்கு அன்னாள் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தார். அப்படி மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே விடல, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை உமக்கென்று தேவனுடைய ஆலயத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். நீ கொடுக்கிற பிள்ளையை உம்முடைய ஆலயத்திற்கு பணி செய்ய, ஊழியம் செய்ய நான் என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். அவங்களுடைய பொருத்தனையை நாம் பார்க்கவேன். ஆண்டவர் அதைதான் பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு சகோதரியோடு பேசினேன். கர்த்தர் உங்க காரியங்கள்ல ஜெயம் கொடுக்கணும், உங்க காரியம் வாய்க்கணும்னா நீங்க வேண்டுதலோடு அல்லது பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். கண்டிப்பா நான் செய்யறேன் பாஸ். ஏற்கனவே நான் செய்திருந்தேன், அதெல்லாம் மறந்துட்டேன். சில பேரு நான் முன்னாடி செஞ்சேன், இப்ப நான் அதை என்ன பண்றது இல்ல, செய்யறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருத்தனை செய்யறது பெரிதல்ல, அதை நிறைவேற்றாமல் போவாயானால் நீ செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்ற. ஆமென். ஏதோ மனம் பதறி ரொம்ப உற்சாகத்துல சொல்லாத, அதை உணர்ந்து உன்னால செய்ய முடியுமானால் அல்லேலூயா, அதை நீ என்ன பண்ண? பொருத்தனையா செய். வருடம் துவங்கி அல்லது வருஷம் இந்த நியூ இயர் எல்லாம் தொடங்கி அந்த நாட்களை சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், இந்த வருஷத்தை நான் முழு வேதத்தை முடிச்சிடறேன், ஆண்டவர் உமக்காக நான் ஊழியம் செய்யறேன். பலவிதமான அர்ப்பணிப்பு பொருத்தனை எல்லாம் செய்கிறோம். இப்ப அந்த பொருத்தனை எங்க இருக்குன்னு நமக்கு ஆரம்பத்துல செஞ்சோம். ஒரு மாசம் ஒரு வாரம் வேக வேகமா ஆண்டவர் சமத்துல ஜெபம் பண்ணோம். இப்ப அந்த ஜெப வாழ்க்கையெல்லாம் பலூன்ல காத்து போன மாதிரி இருக்கு. திரும்பி யாராவது ஒருத்தர் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள ஐக்கியத்துல என்ன பண்ணுங்க? இன்னும் இணைந்து கொள்ளுங்க.
உண்மையா உங்க ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். இது நல்ல கவனிங்க. ஜெபம் ரெண்டு விதத்துல செயல்படும். ஒன்று, பரலோக தேவனோடு நீங்க பேசுறீங்க. இன்னொன்று, எதிரியான சத்துருவையும் அது வீழ்த்துவதற்கு ஆயுதமாய் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாது. ஆமென். எதிரியான சத்துருவை எதிர்ப்பதற்கு, வீழ்த்துவதற்கு இது ஒரு ஆயுதம்.